தலைகளை தாழ்த்துவோம். ஜெபம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளையில் தகப்பனே, உம்முடைய இந்த உயிர்த்தெழுந்த திருநாள் அன்று அதை நினைவு கூறும்படியாய் நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். தகப்பனே, வந்த மக்கள் வெறுமையாய் திரும்பாமல் உடைய பரம மன்னாவை ருசி பார்க்க இருக்கிறேன். உடைய வார்த்தையின் மூலமாய் நீர் அதை வெளிப்படுத்தும். உடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. இந்த சத்தியத்தில் நாங்கள் அறிந்து கொண்டு வழி இயேசு அல்லேலூயா. உங்களை யாவரும் காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த நாளில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள். ஐயா இப்போ திடீர்னு பண்ணுங்கன்னாரு. அதனால் உங்களுக்கு ஒரு ஷார்ட் மெசேஜ் தான், ரொம்ப நேரம் எடுக்க விரும்பலை. இன்றைய நாளுக்குரிய வேத பகுதி அது லூக்கா 23வது அதிகாரம் 24வது அதிகாரம் 1லிருந்து 12 வரை உள்ள வசன பகுதியை கவனமாய் நீங்கள் கவனியுங்கள். அந்த வசன பகுதியிலே கல்லறைக்கு இந்த பெண்கள் போகிறாங்க. இயேசுவினுடைய உடன் இருந்த அந்த 2 மரியாளும் மாத்தாளும் இந்த கல்லறைக்கு போகிறாங்க. வாரத்தின் முதல் நாள் அதிகாலை பொழுதில் இயேசுவின் உடன் வைக்கப்பட்டிருந்த கல்லறைக்கு பெண்கள் வந்தார்கள். எதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, அந்த 3ஆம் நாள் நறுமணம் எல்லாம் போட்டு கொஞ்சம் பதப்படுத்தி அந்த வாசனைக்காக போவாங்க. அவங்க போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கல்லறை மூடி வைத்திருக்கிறாங்க இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா ராயரிடத்தில் அந்த பிலாத்தின் இடத்துல கூட பார்த்திங்கன்னா அது அந்த அரசாங்க முத்திரை பெற்று அது போடப்பட்டிருக்குது. எதுக்குன்னா, இயேசு கிறிஸ்து முன்னாடியே சொல்லிட்டாரு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் அப்படின்னு. ஆகையினால் அவருடைய சீஷர்கள் எங்கே அவருடைய உடம்பை எடுத்துன்னு போயிட்டு அவர் உயிரோடு எழுந்துட்டாருன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பரப்பிட போகிறாங்கன்றதுக்காக அந்த மிகப்பெரிய ஒரு கல்லை புரட்டி அதுக்கு அரசாங்க சீல் போட்டு வச்சுருக்காங்க. ஆகையினால் இவங்க விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் அந்த கல்லை புரட்டி போடுவார்கள்? அதுதான் அவங்களோட பெரிய கேள்வி, அவங்க முன்னாடி கேள்வி. ஆனாலும் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா தைரியமாக போகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற அந்த உலகத்தோட பிரச்சனை தான். நம்ம முன்னாடி மிகப்பெரிய கல்லெல்லாம் இருக்குது. கிறிஸ்துவை பார்க்குறதுக்கு அதெல்லாம் எப்படி இருக்குன்னா மிகப்பெரிய தடையாக இருக்குது. இந்த கல் நம்முடைய தேசத்தில் அதிகமாகவே இருக்குது. மிகப்பெரிய கல்லாம் இருக்குது. கிறிஸ்துவை மறைக்கக்கூடிய மிகப்பெரிய கற்கள். அந்த கல்லை யார் புரட்டுறது அப்படின்றது நம்முடைய கிறிஸ்துவ நம்முடைய மிகப்பெரிய கவலையாக இருக்குது. ஆகையினால் இந்த கல்லை யார் புரட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் போகிறாங்க. போகும்பொழுது அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த கல் உருண்டு போயிருந்ததை பெண்கள் கண்டார்கள். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரே பயம் வந்துடுச்சு. ஐயோ, இந்த கல்லை புரட்டிட்டு யாரோ இயேசுனுடைய சரீரத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அந்த பதட்டத்தோடு அவங்க போய் நிற்கும்போது அங்கே இருந்த தேவ தூதர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே யாரை தேடுகின்றீர்கள்? பயப்படாதிருங்கள், யாரை தேடுகிறீர்கள்? அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களே, நாமும் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மரித்தவர்களை எங்கே தேடிட்டு இருக்கிறோம்? கல்லறையில் போய் தேடின்னு இருக்கிறோம். ஆனால் நமக்கு இங்கே நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மரித்தவர்களை குறித்து நம்ம எதுக்கும் துக்கித்து அழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பயப்படாமல் இருங்க. அதுதான், நீங்கள் பயப்படாதீங்க. யாரை தேடுறீங்க? நீங்கள் மரித்தோட்டத்தில் உயிர் பெற்று எழப்போகிறவரை யாரை தேடுறீங்க? நீங்கள் நாம் எல்லோருமே ஒரு காலத்தில் பாருங்கள், ரோமர் 6வது அதிகாரம் 5வது வசனம் நம்முடைய நிச்சயத்தை குறித்து இப்படியாக எழுதப்பட்டிருக்குது. யாராவது எடுத்து வாசியுங்கள். ரோமர் 6வது அதிகாரம் 5வது வசனம். ஆதலால் அவரின் மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாய் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். மரணத்தின் சாயலிலும் மாத்திரம் கிடையாது, உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா. ஆகையினால் நாம் பார்த்தீங்கன்னா இந்த மரணத்தை குறித்து என்றைக்குமே பயப்படக்கூடாது. இந்த பெண்களுடைய கவலை நமக்கு இருக்கவே கூடாது. ஐயோ, மரணம் வந்துடுச்சு, கிட்ட வந்துடுச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய ஒரு கவலை என்னன்னு கேட்டிங்கன்னா மரணம் தான். எல்லாருக்கும் அந்த பயம் இருக்குது.
ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம், நம்முடைய முன்மாதிரியாகிய கிறிஸ்துவை பார்த்து மரணத்தில் நமக்கு எப்படியும் பங்கே கிடையாது. நம்ம வந்து மரணம் அடைந்தாலும் கூட கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை போல நாமும் உயிர்த்தெழுவோம். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் மரணத்தை குறித்து பயப்படாதீர்கள். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நாம் யாரை தேடுகிறோம், எங்கே தேடுறோம்? நம்ம யாரை தேடுறோம், எங்கே தேடுறோம், எதை தேடுறோம்? மூணுமே பாருங்க. நாம் யாரை தேடணும்னா, இறந்து போன இயேசு கிறிஸ்துவ இல்ல, உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை தான் நாம் தேடணும். எங்கே போய் தேடணும்னா, நம்ம கல்லறையில் கிடையாது, தேவாலயத்தில் போய் தேடணும். அவர் எங்கும் தேடணும். எங்கும் தொழுது கொள்ளுகின்ற நாட்களில் நாம் இருக்கிறோம். ஆனால் எங்கும் தேட வேண்டும். குறிப்பாக நம்முடைய வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, அவரை அதிகாலையில் தேடுங்க. எப்படி தேடணும்? அதிகாலையில் தேடுங்க. அவரோட ஜபத்தோடு இடைப்படும் போது, வேத வாசிப்போடு அவர் நம்மோடு இடைப்படுகிறவராக இருக்கிறதுனால நாம் எப்படி தேடணும்னா, வேத வாசிப்பின் மூலமாகவும் ஜபத்தின் மூலமாகவும் அதிகாலையில் நாம் தேட கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதுக்கப்புறம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா, அழகா தெளிவான ஒரு விஷயம் சொல்றாங்க. அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், அவர் கலிலேயாவுக்கு போயிட்டாரு. அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் நம்ம எல்லாருக்குமே. நாம் இந்த வேத பகுதியை படிச்சிருக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் புரிந்திருக்கோம். கடவுள் எப்படியும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துருவார், அவர் இங்கே இருக்க மாட்டார்னு. ஏனெனில் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, கிறிஸ்து பல அற்புத அதிசயங்களை செய்து கொண்டிருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ச்சவர் வந்து அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு சிலுவையில் அரைஞ்சு அவரை கொல்றாங்க. எல்லாரும் சதுரி ஓடிடுறாங்க. எல்லாரும் போல எல்லோரும் என்ன நினைத்தார்கள், அவ்வளோதான், இந்த மனுஷனுடைய சகாப்தம் முடிஞ்சிச்சு. பாருங்க, சீஷர்கள் மறந்து விட்டார்கள், அவர் உடன் இருந்தவர்கள் மறந்து விட்டார்கள், அவரை பெற்ற தாய் மற்றும் எல்லாரும் சகோதரர்கள் எல்லாரும் மறந்துட்டாங்க. யார் மறக்கல தெரியுங்களா? அந்த கவர்மெண்ட், அந்த ரோம பேரரசு மறக்கல. அவங்க போய் சொல்றாங்க, அந்த மக்களோட அந்த பேரரசு மறக்கல. மத தலைவர்கள் யாரும் இருந்தாங்க பார்த்தீங்களா, அன்றைக்கி அவங்க மறக்கல. என்ன சொல்கிறாங்க, இந்த மனுஷன் சொன்னால் 3ஆம் நாள் உயிரோட எழுந்துருன்னு சொல்லிட்டு, அதனால் அவருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு செயின் கட்டி அரச முத்திரையை போட்டு ஒரு கல்லை வைங்கன்னு. நாம் இன்னைக்கு கிறிஸ்து எழுந்துடுறாரு, அவரை எங்கே இருக்கிறாரு, பிதாவோட வலது பாசத்தில் இருக்கிறான்றதை நாம் என்ன பண்ணிட்டோம், மறந்துட்டு நாம் என்ன யோசிக்கிறோம், நம்முடைய மரணத்தை குறித்து பயந்துட்டு இருக்கிறோம். பயப்படாதுங்க. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல நம்முடைய மரணமும் உயிர்த்தெழுதலுக்காக தான் வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, அதான் இன்னைய பிரசங்கங்கள் எல்லாம் எதை மையப்படுத்தி வருதுன்னா இதுதான். 1 கொரிந்தியர் 15:14 நாம் பார்த்தோம்னா, கிறிஸ்து மாத்திரம் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய பிரசங்கம் விருதா, நம்முடைய விசுவாசமும் விருதா தான் இருக்கும். அவர் உயிர்த்தெழுந்ததுனால தான் நம்முடைய இந்த பிரசங்கங்களும் நம்முடைய இந்த நம்பிக்கையும் விசுவாசமும் கூட எப்படி இருக்குதுன்னா உயிரோட்டம் உள்ளதாக இருக்கிறது. கிறிஸ்துவை போல நம்முடைய விசுவாசமும் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கின்றது. ஆகையினால் கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களே, பயப்படாதிருங்கள். கடவுளை எங்கே தேட வேண்டுமோ அங்கே தேடுங்கள், எப்படி தேட வேண்டுமோ அப்படி தேடுங்கள். அவர் இங்கே இல்லை, அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார் பாருங்க. கொரிந்தியர்ல அழகா ஒரு வசனம் இருக்குது, இந்த மண்பாண்டங்களில் பொக்கிஷங்களை பெற்றிருக்கிறீர்கள். படிச்சிருக்கீங்களா அந்த வசனம்? 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் நினைக்கிறேன். இந்த வசனம் என்ன சொல்லுகின்றது என்றால், மண்பாண்டமாகிய நாம் நமக்குள்ளாக, நம்மள மண்பாண்டம் தானேம்மா, மண்ணு தானே படைத்தது, எப்படி மண்ணால படைத்த நாம மண்பாண்டங்களாக இருக்கிற நாம் நம்ம எப்படி இருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, அந்த மண்பாண்டங்களில் தேவனுடைய ஆவியை பெற்ற மனிதர்களாக இருக்கின்றோம். அப்போ நமக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உலக பிரகாரமான இந்த சரீர பிரகாரமான மரணம் இருந்தாலும் கூட நம்முடைய ஆவி அதை படைத்த தந்த தேவனிடத்துக்கு திரும்பும். நமக்கு சாவுன்றது கிடையாது. நமக்கு புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவானவர் தேவன் கொடுத்த ஒரே ஒரு வாக்கு தத்தம் என்னது, யோவான்ல இருக்குது, 1 யோவான்லாம் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் என்பதே வாக்கு தத்தம். உங்களுக்கு சாவாமை உள்ள ஒரு வாழ்வை, நிலை வாழ்வை, நிறைவான ஒரு வாழ்வை அளிப்பேன் என்பதுதான் நம்முடைய வாக்கு தத்தம். அதுதான் நம்முடைய விசுவாசமாகவும் இருக்கணும். அதை முன்குறிக்கின்ற வண்ணமாக தான் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவராக, வென்றவராக இன்றும் பிதாவினிடத்திலே வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார், நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் நினைவு கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆகையினால் எதற்காக தேடுகிறோம் பாருங்க. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா,
கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டாரு, நமக்காக தான் இருக்கிறாரு. நாம் எதுக்காக கிறிஸ்துவை தேடுறோம்னா சுயங்களுக்காக கிடையாது. இந்த சிலுவையில் அறையப்பட்ட 2 கல்வனில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா சுயநலமான பேச்சு, ஒருத்தன் சுயநலம் மாதிரி இருந்தால் கூட விசுவாசமான ஒரு பேச்சு இருக்குது. இந்த 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆகையினா நாம் பார்த்தீங்கன்னா அவருக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்குது, அதில் வருவார், நம்ம கூப்பிட்டுன்னு போவாருன்ற நிச்சயம் அந்த கல்வனுக்கு இருந்ததை விட நமக்கு அதிகமாக இருக்கணும். தினந்தோறும் பைபிள் படிக்கிறோம், அவர் திடீர்னு வந்து சிலுவையில் மாட்டிக்கினார். ஆகையினால் இந்த விசுவாசத்தை நீங்கள் எப்படி உறுதியாக இருக்கிறீங்க? அவரை எதற்காக தேடுறீங்க? முழுதும் மீன் பிடிச்சிட்டு வலைக்கிழியே மீன் பிடிச்சி வந்த பிறகு கடவுள் என்ன சொல்கிறாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பின்பற்றிவான்னு அவர் அப்படியே விட்டுட்டு போனாங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? இதெல்லாம் வித்துட்டு எடுத்துகிட்டு வரன்ற மாதிரி இருக்குமா? இல்லைன்னா எப்படி? இந்த உலகத்தை விட்டுட்டு போகணுன்னா என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும். அவர் சிலுவை எடுத்து பின்பற்றுறோம், எல்லாவற்றையும் விட்டுட்டு வரணும். அப்படியானால் உயிர்த்தெழுதலில் நாம் பங்கடைய வேண்டும் என்றால் கிறிஸ்துவினுடைய முன்மாதிரியை பின்பற்றுகின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பயப்பட வேணாம். எப்படி எங்கே எப்படி தேடணும், யாரை தேடணும், எதற்காக தேடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் முழுமையடைந்த மக்களாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நாம் நம்முடைய எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருக்கணும். கிறிஸ்து எல்லாவற்றையும் இழந்து சிலுவையில் இருந்தது போல அவர் எல்லாவற்றையும் இழந்து பாருங்கள். இந்த காட்சியில் இந்த மரியாதை இவங்க எல்லாம் மாத்தால் உள்ளே போய் பார்க்கும் பொழுது பார்த்தீங்களா, அந்த பெண்கள் உள்ளே போகும்போது அந்த அவரை சுற்றி இருந்த அந்த துணி எப்படி வச்சிருந்ததா? மடித்து வைக்கப்பட்டிருந்தது. அது கூட தேவையில்லைன்றார், மடித்து வைக்கப்பட்டிருந்தது. நம்முடைய காரியத்தில் எப்படி இருக்கிறோன்னா, ₹1 கிடைச்சா கூட அதை விடக்கூடாது, பிடிச்சி பாக்கெட்டில் போட்டு போயிட்டே இருக்கணும். அப்படிப்பட்டவர்களாக அல்ல, எதையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும். அதுடைய நம்முடைய உடைமை மாத்திரமல்ல, நம்முடைய உணவு மாத்திரமல்ல, நம்முடைய உடலாக இருந்தாலும் நாம இருந்தால் கூட அதை இழக்கத்துக்கு தயாராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற மக்களாக, உயிர்த்தெழுதலில் பங்கடையத்தக்க மக்களாக நம்மை நாம் தயார்படுத்திக்கணும்னு அர்த்தமாகுது. இதை நாம் புரிந்து கொண்ட மக்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக கிறிஸ்துவனுடைய இந்த உயிர்த்தெழுதலுடைய அந்த காரியங்கள் நம்மள நிறைவேறும். நம்முடைய விசுவாசம் எதன் மீது இருக்குது? அவருடைய உயிர்த்தெழுதலின் மீது இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நாள், இந்த உயிர்ப்பின் நாளிலே நாம் இந்த செய்திக்குள்ளாக கடவுள் நம்மை வழிநடத்திற்காக அவருக்கு கோடாகோடி நன்றியை நாம் ஏறெடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையும் பரிபூர்ணப்படுத்துவாராக.